ஒரு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் ராகத்துல ஒரு காதல் பாட்டுக்கு டியூன் வாசிக்கிறாரு MS விஸ்வநாதன் அவர்கள். அதுக்கு கனகச்சிதமா கண்ணதாசன் பாட்டு எழுதுறாங்க. பாட்டை உங்களுக்காக இப்ப ப்ளே பண்றேன். பூஜைக்கு வந்த மலரேவா. இந்த டியூனுக்கு இதை தாண்டி வேற யாராலையும் அழகா லிரிக்ஸ் எழுத முடியாது. கண்ணதாசன் செஞ்ச சிறப்பான தரமான சம்பவம் இந்த பாட்டு. பூமிக்கு வந்த நிலவேவா. இப்ப இருக்கிற எல்லாரும் பவழமல்லி பாட்டை கேட்டு ஆடுறீங்க. ஆனா இந்த பூஜைக்கு வந்த மலரே பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்தை கேட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற கிளாசிக்கல் எசன்ஸ் உங்களை ரொம்ப பிடிக்க வைக்கும். பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மேனி சிலையேவா. MSV கண்ணதாசன் இந்த கூட்டணியை பத்தி MSV கிட்ட கேட்கிறப்ப அவர் சொன்ன பதில், உடலும் உயிருமாய் இருந்த ஒரு கூட்டணியினர். மலர் கொள்ள வந்த தலைவா, மனம் கொள்ள வந்த இறைவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணோட வந்த கலையேவா. முதலிரவை கண்ணதாசன் பாட்டுக்குள்ள எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஓ மை காட், என்ன ஒரு போயட்டிக் சென்ஸ்ல ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா. அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு அப்படின்றாரு. வார்த்தைகள்ல இவர மாதிரி யாரால விளையாட முடியும்னு தெரியல. He is literally a superstar of lyricist. இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு. இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு அவங்கள பத்தி தெரியுமான்னு தெரியல. பட் தே ஆர் ட்ரூலி லெஜெண்ட்ஸுங்க. என்ன மாதிரியான பாட்டு. கட்சி வந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம். எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த பாடலை கேட்கும் போது நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னாங்க. தேனில் ஊறிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூ மலரும். இலங்கை வானொலியில மக்கள் அதிகம் விரும்பி கேட்கப்பட்ட பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. ஏன்னா இந்த பாட்டுக்கு அவ்வளவு தபால்கள் வருமா. ஓல்ட் இஸ் கோல்ட், காலத்தை வென்ற பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.